அன்பு வந்து ஜீவாவோட ஆஃபீஸ்க்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறாரு. அப்போ வந்து அன்போட ஐடியாஸ் எல்லாமே ஜீவாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால அன்பு வந்து இதுக்கப்புறம் உங்கள் ஐடியாஸ் எல்லாமே எனக்கு பிடிச்சி போயிடுது. நீங்களும் வந்து எங்கள் கம்பெனியில் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறாரு. இங்கே வந்து உங்களுக்கு வீடு வந்து அலாட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி குவார்ட்டர்ஸ் அங்கே நீங்கள் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அன்பு அங்கே புறப்பட தயாராகிறாரு. அதே மாதிரி இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கண்மணி வந்து சாமான் சட்டை எல்லாத்தையும் இறக்கி வந்து அங்கே வந்து வராங்க கரெக்டாக அந்த குவார்ட்டர்ஸ்க்கு. அங்கே வந்து தங்குறாங்க. அப்போ கரெக்டாக வந்து யாரோ வர மாதிரி இருக்குது. பார்த்தா அன்பு வராரு. அன்பு பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏன் பின்னாடியே வரீங்க, எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. அப்போ வந்து அந்த டைமில் கரெக்டாக ஜீவா வந்து இவர் வந்து புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்காரு, நம்மளுக்கு இவர் பார்ட்னரு, இவருக்கு நிறைய ஐடியாஸ்லாம் சூப்பராக வச்சுருக்காரு, இவர் நான் தான் இன்னிலேருந்து வேலைக்கு சேர்த்தேன், இவர் இதுக்கப்புறம் இங்கே தான் இருப்பார் அந்த குவார்ட்டர்ஸில் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வீட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த குவார்ட்டர்ஸில் தான், அந்த ரூமில் தான் நீங்கள் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு வந்து சாவியை கொடுக்குறாங்க. அன்பு வந்து அங்கே போகிறாரு. அதை பார்த்து கண்மணி செம டென்ஷன் ஆயிடுறாங்க. ஜீவா எதுக்காக இப்போ இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க ஜீவா, எதுக்காக இவர் வேலை சேர்த்த அப்படின்னோடனே, ஏன் கண்மணி ஏன் வேலையில் சேர்க்கக்கூடாதுன்னொன்னே, என்கிட்ட சொல்லவே சொல்ல நீ பாட்டுன்னு ஒருத்தர் கூட்டின்னு வந்து வேலைக்கு சேர்த்துருக்கேன்னொன்னே, இல்லை கண்மணி இவரோட ஐடியாஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது, அதனால தான் சேர்த்தேன், உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னோடனே அமைதியாக இருக்காங்க. சொல்லு கண்மணி அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிறாங்க. அடுத்து வந்து வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து வராங்க. உன்னை எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா மாப்பிள்ளை இங்கே வந்துட்டாரா, அப்பாடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, மாப்பிள்ளையும் கண்மணியும் சீக்கிரமாக சேர்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த அம்மனை வேண்டாத நாள் இல்லை, ஆனால் இப்போ வந்து வழி காட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. என்னக்கா நீ கண்மணி கதிரை விட போது சும்மா இருக்கா அப்படின்னோடனே, சும்மா இருடி, நீ அவள் தாளத்துக்கெல்லாம் வந்து நீ தாளம் போடாத, எப்படியோ மாப்பிள்ளை வந்து சேர்ந்துட்டாரு, இதுக்கப்புறம் கண்மணிக்கும் வந்து அன்பு மாப்பிள்ளைக்கும் இடைவெளி கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ இப்படி யோசிக்கிற, கண்மணி அவர் வந்ததால் செம்ம டென்ஷனாக போய் உட்காந்துருக்கா, வேணா போய் பாரு அப்படின்னோடனே, என்னடி சொல்கிற, கண்மணி என்னடி ஆச்சு உனக்கு, நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணியிருக்க கூடாதுமா, நான் இங்கே வந்திருக்கவே கூடாது அப்படின்னோடனே, ஏண்டி அப்படிலாம் பேசுகிற, பின்ன என்ன அவரும் இங்கே வந்திருக்காரு, அவரும் நானும் எப்படி ஒரே இடத்துல ஒர்க் பண்ண முடியும், அந்த ஜீவாவுக்கு எதுவுமே தெரியாது, இப்போ நான் ஜீவா கிட்டே என்னம்மா சொல்கிறது, இங்கே பாரு கண்மணி, அவர் வேலையில் சேர்ந்துட்டாருன்னு சொல்லிட்டு நீ வேலையை விட்டதெல்லாம் தப்பு கண்மணி, இங்கே பார், அவர் வேலையில் இருந்தால் இருந்துட்டு போட்டோம், மாப்பிள்ளை ஒரு பக்கம் வேலை செய்ய போகிறாரு, நீ ஒரு பக்கம் வேலை செய்ய போகிற, இதில் என்ன கண்மணி உனக்கு பிரச்சனை, அது வந்துமா சொல்லு, நீ சும்மா வாய் வார்த்தைக்கு தான் மாப்பிள்ளை வேணாம்னு சொல்லிட்டு இருக்க அப்படி தானே, ஆனால் உன் மனசில் மாப்பிள்ளை கூட வந்து இல்லையேன்னு வருத்தம் இருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அப்போ என்ன அவர் யாரும் நினச்சா நீயே வந்து டென்ஷன் ஆகிற, வேலை செய்ய வேண்டியது தானே அப்படி சொல்கிறாங்க. உடனே வந்து சரிம்மா இப்போ என்ன, நான் வேலைக்கு போகணும், ஆனால் அவர் வந்து வேலைக்கு செஞ்சு எனக்கு எந்த பிரச்சனை கூட, அவ்வளோதானே, சரிம்மா எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அக்கா எப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி கேட்குறாங்க, நம்ம காவேரியோட தங்கச்சி, பின்ன இவர் இப்படி தாண்டி பண்ணணும், ஆடுற மாட்டேன் ஆடி தான் கறக்கணும், சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க, இவளெல்லாம் இப்படி பண்ணாதான் வேலைக்கு ஆவா, எப்படியாவது மாப்பிள்ளை கூட சேர மாட்டாலும், ஒவ்வொரு நாளும் நான் பார்த்துட்ருக்கேன், மாப்பிள்ளை இங்கே வந்திருக்காரு, கொஞ்சம் கூட ஓவராக பண்ணிகிட்ருக்காளே, அது எப்படிக்கா இவ்வளோ நடந்தோடனே கண்மணி பழைய மாதிரி மாறுவா அப்படின்னோடனே, இங்கே பாருடி அவளே மாறணும்னு சொன்னாலும் நீங்களாம் சுற்றி வேறு இருக்கீங்களா, அவரை மாலை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி போகிறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ கண்மணி அப்புறம் அன்பு அவங்களாம் ஐடியாஸ்லாம் நிறைய கொடுக்குறாங்க. அதெல்லாம் கேட்ட ஜீவா வந்து 2 பேருமே ஒரே மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுக்குறீங்க, உண்மையிலே வந்து எப்படி இப்படிலாம் கொடுக்க முடியுது உங்களால் ஒரே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிகிட்டு இருக்காரு. அது 2 பேருமே கண்மணி அன்பும் பார்த்து அப்படியே வந்து ஒருத்தர் பார்த்து ஒன்றும் புரியாமல் யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து ஜீவா வந்து கண்மணி சாப்பிட போகிறல, வா நம்ம சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி ஜீவா கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. இதை பார்த்து அன்பு மனசு கஷ்டப்படுறாரு. அன்பு நீங்களும் வாங்க அப்படின்னோடனே, பரவாயில்ல நான் தனியாகவே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிடுறாரு. கண்மணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜீவாவும் அன்பும் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து 2 பேருமே ரொம்ப சந்தோஷமாக பேசின்னு சிரிச்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. இதெல்லாம் பார்த்து அன்புக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அப்படி ஜீவா பார்க்குற, என்ன ஜீவாவும் கண்மணியும் வந்து இவ்வளோ வந்து அரட்டை அடித்து பேசுகிறாங்க, கண்மணி எப்படிலாம் வந்து சிறுன்னு இருக்கா நம்மக்கிட்ட, ஆனால் ஜீவா கிட்ட மட்டும் அப்படி சிரித்து பேசுகிறா, கேட்டால் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுன்றாங்க, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இந்த அளவாக வந்து சிரித்து பேசுவா, கொஞ்சம் அவளுக்கு கவலை இருக்கா, என்னை விட்டு பிரிஞ்சுது, நான் இங்கே கஷ்டப்படுவேன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறா, எல்லாம் இவளை மாறிட்டு அநியாயத்துக்கு அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காரு அவங்க 2 பேரையும்.